வணக்கம் நண்பர்களே, நான் கேரளா போகிறேங்க. இது 4வது எபிசோடுங்க. இந்த 4வது எபிசோட பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட வண்டி 4வது கீழே நின்றுச்சு. ஸோ 4வது கீழே நின்னா நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாச்சு. ஃபஸ்ட் கீழ் செகண்ட் கீராக இருந்தால் கூட போயிடலாம் தம்பி, கொஞ்சம் டயரை மட்டும் சுற்றி விடுங்கன்னாங்க. நான் சுற்றிட்டு இருந்தேன், சுற்றவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கேபை புக் பண்ணிட்டோம். கேபை புக் பண்ணதுக்கப்புறம் கேப் வரதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷன் கிளம்பிட்டோம். கிளம்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டிரைவர் என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா எல்பிஜி ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணிட்டாரு. நாங்கள் போய் சேர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. எங்களை திட்டி கடைசியில் நாங்கள் வர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ஒண்டர்லாவுக்கு வந்தாச்சு நண்பர்களே. ஒண்டர்லா தான் நான் சொன்ன லாஸ்ட் டெஸ்டினேஷன். இந்த இதுக்கப்புறம் எங்களோட ட்ரிப்பு க்ளோஸ் ஆகுது. இங்கே போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போய் பார்த்தா ஒரு மாதிரி அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நண்பர்களே, ஒரு புதுவிதமான ஒரு என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்டில் நாங்கள் கலந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லேண்ட் ரைட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஓடுன்னு சொல்லிட்டு ஓடுன்னு ஓடி ஃபஸ்ட்டு ஸ்கை லான்ச் போனோம். அதாவது லேண்ட் ரைட்ஸ் எல்லாம் கவர் பண்ணால் தான் எங்களால் இதுக்கு மேலே வேறு எந்த ரைடாக இருந்தாலுமே பண்ண முடியும். வாட்டர் ரைட்ஸில் கவர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா கியூ ரெண்டு மாடி கியூ நின்னது நண்பர்களே, செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்கைலாச் இவன் மேலே கொண்டு போய் ஒரு நிமிஷம் நிறுத்தினா பாருங்க சாமி. நண்பர்களே, இதுக்கு மேலே வர வீடியோஸை திருப்பி பார்த்துக்கோங்க, ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் தெரியணுங்கிறதுக்காக திருப்பி வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் நண்பர்களே மெயினான மேட்டர் இருக்குது. நாங்கள் போன ரைட்ஸ் எல்லாமே சாதாரண ரைட்ஸில் பயங்கரமான ரைட்ஸு. ஸோ அதில் ஹைட்ராலிக் லாக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் ஆனாலும் மண்டை சதிரும் மூளை அவ்வளோதான் கலங்கிரும். வேறு எதுவுமே பண்ண முடியாது, நம்மளை பொழைக்க வைக்க கூட வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரைடுக்கு போகிறப்பையும் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் உங்களுடைய சீட் பெல்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கிற ஹைட்ராலிக் லாக்கு. ஸோ மிஸ் ஆகாமல் உட்காந்துக்கணும் நண்பர்களே, மெயினான மேட்ரு. அவங்களுக்கு வேணால் அது உயிர், உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு அது உயிர். ஸோ நீங்கள் கொஞ்சம் டார்கெட் பண்ணி கரெக்டாக போயிட்டு வாங்க. ஓகேவா, நான் நினச்ச சாதாரண ரைடு எல்லாமே பயங்கரமான ரைடாக தான் இருந்தது. ஸோ இது என்னடா அப்படின்ற மாதிரி போனோம், ஆனால் பயங்கரமாக இருந்தது நண்பர்களே. நாங்கள் ஒண்டர்லா போய் பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்ச ஒரு ரைடு பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர். மொத்த ரைடு டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு நிமிஷங்க. நல்லா கொண்டு போய் மேலே நிறுத்தி திரும்பி பின்னாடி சுற்றி நிறுத்தினா பாருங்க, ஐயப்பா என்ன ஒரு மேட்ரு, சூப்பராக இருந்தது நண்பர்களே. அந்த ரைடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி எந்த ரைடுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரைடுக்கு வாட்டர் ரைடு கவர் பண்ணி அங்கே வாட்டர் ரைடுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சின்ன ரைட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களால் அதிகமாக கவர் பண்ண முடியல. ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா ரெயின் டிஸ்கோ இங்கே மெயினான மேட்ரு இருக்குது நண்பர்களே. வீடியோ ஃபுட்டேஜே காட்டுறேன் பாருங்க, சரியான ஆட்டம். காத்து பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இதுக்கு மேலே நாங்கள் வீடியோ முடிச்சிட்டோம். வண்டர்லாவுக்கு டாட்டாவை போட்டு கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு நண்பர்களே. அதாவது நாய் படாத பாட்டு பட்டு தான் வந்தோம். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ டாட்டா பாய். இதுக்கு மேலே நான் நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்குறேன். இந்த கேரளா சீரீஸ் முடியுது. பாய் 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 பாய்.